வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது வீட்டு மீடியா. நான் உங்க விக்கி. டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 35 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் டெல்லிக்குள்ள நடந்த மேட்ச் தான். டெல்லியோட ஹோம் கிரவுண்டு. இது சன்ரைசர்ஸ்க்கு அவே மேட்ச்னே சொல்லலாம். டாஸை வின் பண்ண டெல்லி வந்து நாங்கள் போல் பண்ணிக்கிறோம், நீங்க வந்து பேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லார் மனசுலயும் ஒரு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 277 அப்புறம் 260 சம்திங் அடிச்சு பயங்கரமா 200+ வந்து தெருக்க விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 300 அடிப்பாங்களா, 300+ போவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளுமே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற மாதிரி 2வது பால்ல இருந்து நம்ம வந்து ட்ரேஸ் ஹெட் அடிக்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி சும்மா வெறும் 32 பாலுக்கு 89 ரன், 17 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு சும்மா நம்ம டெல்லியோட போலர்ஸ் எல்லாம் வந்து பதற விட்டா. அப்படி என்னடா பண்றது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸ் ஹெட் அவுட் ஆயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பெருசா இல்ல, ஒரு 6 ஓவருக்கே வந்து 100 ரன்னுக்கு மேல போயிட்டாங்க, 150 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆயிட் பண்ணதுக்கு அப்புறம் பெருசா யாரும் அடிக்கல. அப்புறம் வந்து ஷாயிஷ் அகமத் வந்து 29 பாலுக்கு 59 ரன், அப்புறம் அபிஷேக் சர்மா அவர் வந்து 12 பாலுக்கு ஓப்பனிங்ல வந்து 46 ரன் அடிச்சிருந்தாரு. அந்த வகையில 20 ஓவருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 266 ரன் சும்மா பிரின்னு பஞ்சா பிரிச்சுட்டாங்க டெல்லி போலர்ஸை. டெல்லி போலர்ஸ்ல வந்து குல்தீப் யாதவ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு அவர் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் ரன்னை வந்து வாரி வழங்கிட்டாரு, 55 ரன் கொடுத்திருந்தா. அப்படி அக்ஷய் பட்டேல் அவர் வந்து 1 விக்கெட் எடுத்துக்கு 4 ஓவருக்கு 29 ரன் கொடுத்திருந்தாரு. அப்புறம் முகேஷ் குமார் வந்து 1 விக்கெட் எடுத்து 4 ஓவருக்கு 57 ரன் கொடுத்திருந்தாரு. எல்லா போலர்ஸுமே வந்து பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில வந்து எப்படி அடிப்பாங்க, ஒரு 200 வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ஜாய்ஸ் பிராசஸா அவரு அந்த மனுஷன் வந்து பயங்கரமா அடிச்சா. அப்படி ஒரு மாதிரி 18 பாலுக்கு வெறும் 15-16 பால்லயே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. 18 பாலுக்கு 65 ரன் அடிச்சு ஓரளவு டெல்லி வந்து பாதிக்கான தாண்ட வச்சிட்டா. அப்படி அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சாரு. 35 பாலுக்கு 44 ரன். அபிஷேக் போரல் அவர் வந்து ஒரு 22 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருந்தாங்க. உண்மையிலே சொல்லணும், ஓப்பனிங்ல ஜாக் பிராசஸா அவர் பேர் வர மாட்டேங்குது, அந்த மனுஷன் மட்டும் அவுட் ஆகாம இருந்திருந்தாருன்னா 100 ரன் 150 ரன் சாலிடா வெறும் 50 பால்ல அடிச்சு முடிச்சிருப்பா. அப்படி டெல்லி வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமா இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, டெல்லிக்கு அகேன்ஸ்டா போல் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போலர்ஸ் வந்து பயங்கரமா இருந்தாங்க. நட்ராஜ் மட்டுமே பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 4 விக்கெட் எடுத்து வெறும் 19 ரன் கொடுத்திருந்தாரு. அதுக்கு அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நிதிஷ் குமார் அவர் வந்து 2.1 ஓவருக்கு வந்து 2 விக்கெட் 17 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அப்புறம் மயக் மார்கெண்டாயவா அவர் வந்து 2 ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்து 26 ரன் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பேட்டிங் மட்டும் இல்லாம போலிங்கும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா வச்சிருக்காங்க. அந்த வகையில 66 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 67 ரன் வித்தியாசத்துல வந்து பயங்கரமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து டெல்லியோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து அடிச்சு வின் பண்ணி மாசா கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டீம் வந்து இந்த சீசன்ல கப்படித்தான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா போல்னு சொல்லிட்டு பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. டாப் பொசிஷன்ல 1வது இடத்துல ஒண்ணுமே இருந்துட்டு இருக்காங்க. 2வது பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சொல்லலாம். இவங்க வந்து பயங்கரமா ஒரு மேட்ச்ல வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த பிளே ஆஃப்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாய்ப்புகள் இருக்கு. 3வது மறக்கவே முடியாத நம்ம சிஎஸ்கே தான். சிஎஸ்கே வந்து நல்ல ஃபார்ம், எப்ப என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியாது. அது இல்லாம டீம் வந்து பயங்கரமா இருக்கு. அந்த வகையில இந்த 3 டீம்ல வந்து யாரும் கப்படிக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை யாருக்குன்னா வந்து ஆர்சிபி கப்படிப்பாங்க, இல்ல மும்பை இந்தியன்ஸ் கப்படிப்பாங்க, உங்களோட கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி ஐபிஎல் பத்தின இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வீட்டு மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த பாக்குறதுக்கு உங்கள்கிட்ட வீடியோ பாய், see you.